வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குது, அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அதை நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் இல்லை, நாம் விடமாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும், வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல், இங்கே இருக்கிறவங்களுக்கு அது மட புயல். கொஞ்சம் கவிதையாக பேசணும்ல, அது வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல், இங்கே வந்து அது மட புயல். ஏன்னா இங்கே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒத்துமையாக அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறோம். மதத்தை சாராத என்னை போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத என்னை போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்று மண்ணா தான் பழகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், அது மத புயல் அல்ல, மட புயல். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களா, இது எப்படி பண்ண முடியும்? இந்த நீதி கட்சியினுடைய நீச்சி தான் அப்படின்னு தோழர் அருள்மொழி சொன்னாங்க. பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடினாங்க. அப்போ மூடுறதுக்கு முன்னாடி பள்ளி யார் திறந்தாங்க அப்படின்னு அருமையாக சொன்னாங்க. நீதி கட்சி திறந்து வைத்த பள்ளி அது. நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. அது எனக்கு சரியாக தவறான்னு தெரியல, தோழர் அவர்கள் சொல்லணும். நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்கள் எவ்வளோ காமெடியான விஷயம். உண்மையாக இருந்தால் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க. மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் சேர முடியாது. இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க. அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்ணுறாங்க, ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. எல்லோருமே வந்து தந்தை பெரியாருடைய தொண்டர், பேரறிஞர் அண்ணா, அண்ணாவின் தொண்டர் கலைஞர் அவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கே பெரியார் வழி வந்தவர்கள். அதனால் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பங்காளி சண்டை தான். இந்த பகையாளி உள்ள விட்டுறக்கூடாது, அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா ஏதோ நம்மளுக்குள்ளே அடிச்சுக்குவோம் போய்க்குவோம். இன்னைக்கு சரிசமமாக பெண்கள் உட்காந்துருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் பெண்கள்கிட்ட போய் ஆழமாக பதியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் தோழர் அருள்மொழி அவர்கள் வந்து ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்கள். பொதுவாக பேசுறது இல்லை, புள்ளி விவரத்தோட திராவிட மாடல் ஆட்சினா என்ன, சமூக நீதினா என்ன அப்படிங்கிறத வந்து அவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிறாங்க. இது பாருங்கள், காமராஜர் ஐயா அவர்கள் பெருந்தலைவர்கள் ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு மதிய உணவு திட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து சத்துணவு திட்டமாக மாறி, பொதுவாக இந்த பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் ஒரு நல்ல திட்டத்தை ஒருத்தர் கொண்டு வந்தால் உடனே அதை வந்து கட் பண்ணிடுவாங்க, வேறு ஆட்சி வந்தால் கட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தனை இருந்திருக்குது. எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான். ஏன்னா எல்லாரும் படிக்கிறோம்னு ஆசைப்பட்டார்ல பெருந்தலைவர். பேர் அப்படி இல்லை, அந்த ஆட்சிக்கு பேர் அப்படி இல்லை. ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தொடர்ச்சி பாருங்கள். பெருந்தலைவர் கொண்டு வந்த ஒரு மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக புரட்சி தலைவர் மாற்றாரு. அதில் முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை சிற்றுண்டியாக மாற்றாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா ஒரே நோக்கம்தான், எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் படிக்கணும்னு என்ன, எல்லாத்துக்கும் அறிவு வரணும். படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் யாருக்கு அறிவு வரக்கூடாது, நம்மளுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட கை கட்டி நின்று சாமி இந்த கேஸ் எப்படியாச்சும் பார்த்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம். அதுக்காகத்தான் இத்தனை வேலைகள் நடக்குது. ஆகையினால் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே தான் இருக்கும். வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து கொண்டே செல்லும். ஆகையால் இதற்கு எப்படி அறநிலையத்துறைக்கு அரணாக சேகர் பாபு இருக்கிறாரோ, அதை போல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அரணாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.